சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். ஒற்றை விரலால் எழுது. உழவர் குடியோன் விவசாயிக்கு வாக்கை செலுத்தி தூக்குட. மீனவர் நலன் பாதுகாக்க வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கு. நான் ஒண்ணு சொன்னேன், பொள்ளாச்சியில 6 வயசு பிள்ளை வன்மனம் செஞ்சு கொண்டானா வீட்டுல போய் சொல்லுவேன், ஆளாதீங்க, ஆறுதலாதீங்க, கவலைப்படாது, அடக்கம் செய்ய போதும். ரொம்ப கிடையாது, 4 போட்டீங்க ராஜா. இது இல்லாம சரி பண்ண முடியாது ராஜா. 6 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டுட்டான். வண்டியை ஓட்டு அல்லாதீங்க, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். யாராவே நடுச்சாலையில் வச்சு போடுறான் அவனு. ஏன் போட்டான் என்று கேட்பேன். என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயு ஒரு தோட்டம். அங்க முடிஞ்சா அவன் அடக்கம் பண்ணிட்டியா, என்னை மன்னிச்சுக்கிருங்க, இனிமே அவன் செய்ய மாட்டான். இப்ப பிள்ளை அடக்கம் பண்ணுங்க, செட்டில் ஆயிரம் பிரச்சனை. கற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, கற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க. நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க. வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கங்க, இந்த வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கங்க. வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். மண்வளம் மலைவளம் காக்க வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். இலவசத்துக்கு நிக்க வச்சான் நடு ரோட்டுல, கொடைச்சி எரிஞ்சு தூக்கி வீசிட்டான் குப்பம் மேட்டுல. இலவசத்துக்கு நிக்க வச்சுட்டான் நடு ரோட்டுல, கொடைச்சி எரிஞ்சு தூக்கி வீசிட்டான் குப்பம் மேட்டுல. வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா குடிநீரை இலவசமா கொடுப்போம்னு சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. பல கட்சிகள் பல நலத்திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் குடிநீரை இலவசமா கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கான நிலைமையில நம்ம வீட்டுல இருந்து வெளியே போனாலே காசு கொடுத்து தான் தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா சீமான் அவர்கள் இலவசமா கொடுக்குறங்கிறாரு. இது எப்படி பாசிபிள்? அவர் என்ன சொல்றாரு இப்ப கிளியரா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஐயா நம்மாழ்வார் ஒன்னு சொல்றாரு. என்னன்னா, தண்ணீரை பூமிக்குள்ள தேடாத, வானத்துல அதை வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படிங்கிறாரு. இப்ப சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் தான் பல உயிர்களுக்கான அடிப்படை தேவையா இருக்குது, அத விற்பனைக்கு இவங்க ஆக்குனத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நலத்திட்டங்கள் அப்படிங்கிற பெயர்ல டிவி, மிக்சி, கிரைண்டர், லேப்டாப் இந்த மாதிரி பலது கொடுக்கும் போது குடிநீரை மட்டும் ஏன் இலவசமா கொடுக்க முடியல அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்கிறாரு. உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகைக்கும் 2.5 விழுக்காடு அளவு தான் நன்னீர் இருக்குதான். அதுலயும் பெரும் பகுதி பனி பாறைகள்ல அடைபட்டிருக்குது. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவே குறைவா இருக்குதுங்கிறாரு. 2025 மட்டும் 200 கோடி மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கும்போது நீர் வளத்தை பெருக்கிறது எப்படின்னு யோசிக்காம குடிநீரை விற்பனைக்கு எப்படி இவங்க கொண்டு வந்தாங்க? இந்த செயல் கொடுஞ்செயல் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அப்போ சீமான் அவர்கள் தண்ணீர் கொடுப்பாரு அப்படின்னா கடல்ல இருந்து குடிநீரை மாத்தி மக்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு பல பேருக்கு தோணும். அந்த திட்டத்தை அவர் எதிர்க்கிறாரு. கடல் நீர்ல இருந்து குடிநீர் இருக்கக்கூடிய திட்டத்தை அவர் கைவிட்டுட்டு அதற்கு மாற்றா ஏரி, குளங்கள் இது எல்லாத்தையுமே தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் வளத்தை பெருக்கி தூயர் குடிநீர் கொடுப்பேங்கிறாரு. இன்னைக்கான நிலைமையில பல தனியார்
தனியார் நிறுவனங்கள் போர்வெல்ல பூமிக்கடியில போட்டு தண்ணீரை உறிஞ்சு அதை பாட்டில்ல அடைச்சு அதுக்குன்னு ஒரு பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி மக்கள் கிட்ட விற்கிறாங்க. மக்களும் அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா நம்மை மாதிரியே இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் என்ன பண்ணும்? மனுஷன் அவ வாழணும்னா எந்த அளவுக்கு வேணாலும் போவான், அதனால அந்த அவல நிலை நாம் தமிழர் ஆட்சியில இருக்காது அப்படின்னு சீமான் சொல்றாரு. இந்த விஷயத்த இன்னும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும்னா இங்கதான் நம்ம ஐயா நம்மாழ்வாரை கொண்டு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நிலத்துல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை விவசாயத்துக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். பூமிக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாம எடுத்து குடிச்சுக்கலாங்கிறாரு. அப்படின்னா நிலத்தடியில் இருந்து நம்ம நீரை எடுத்துட்டே இருந்தோம்னா காலி ஆயிராதா அப்படின்னு பல பேருக்கு தோணலாம். அதற்காக தான் நம்ம கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்ண போறோம். அதாவது ஏரிகள், குளங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா தூர்வாரி எல்லா இடத்துலயுமே, எல்லா கட்டடங்கள்லயுமே மழை நீர் சேகரிப்பை கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாரு. அனைத்து உயிர்களுக்குமான நீர் தேவையை நாம் தமிழர் கட்சி உறுதி செய்யும் அப்படிங்கிறாரு. இது மட்டும் கிடையாது, வேளாண்மையை தவிர்த்துட்டு நிறைய தொழில் பண்றவங்க, வணிகம் பண்றவங்களுக்கு கவர்மெண்டே வந்து சில வழிகாட்டுதலின்படி தண்ணீரை கொடுக்குங்கிற. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டுமா? வாக்களிப்பீர் நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தில். இது நாடா நமக்கு சுதந்திரம் ஒரு கேடா, முற்போக்கு கருத்துக்களை முன்னிறுத்தி போடா. அனைவருக்கும் தரமான இலவச கல்வி வேண்டுமா? வாக்களிப்பீர் நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தில். மண்ணை மலடாக்கும் நாசகர திட்டங்களை எதிர்த்து குரல் கொடுத்து தடுக்க வேண்டுமா? வாக்களிப்பீர் நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தில். நெசவு செய்யும் தொழிலாளி நிர்வாணமா இருக்கிறான், நீ தேர்வால் அடித்தாதான் நீட்டி படுத்து கிடக்குறான். நெசவு செய்யும் தொழிலாளி நிர்வாணமா இருக்கிறான், நீ தேர்வால் அடித்தாதான் நீட்டி படுத்து கிடக்குறான். பாவாட சட்ட குழந்தைகளை பாலியல் சொல்ல செய்யறான். பொது ஜனங்க போராட்டத்தை போலீஸ வச்சு மறிக்கிறான். தூத்துக்குடி மக்களைத்தான் சாத்துக்குடியா உரிக்கிறான். சாதி மாறி காதலிச்சா பாதி உசுர எடுக்கிறான். கந்து வட்டி கொடுமையால கழுத்த நெரிச்சு சாகுறான். கந்து வட்டி கொடுமையால கழுத்த நெரிச்சு சாகுறான். என்ன இது நாடா நமக்கு சுதந்திரம் ஒரு கேடா, முற்போக்கு கருத்துக்களை முன்னிறுத்தி போடா. பூமி பந்து இருக்கும் வரை புலி கொடிதான் பறக்கும். நாட்டு மக்களின் நெருக்கம் அது நாம் தமிழர் இயக்கம். பூமி பந்து இருக்கும் வரை புலி கொடிதான் பறக்கும். நாட்டு மக்களின் நெருக்கம் அது நாம் தமிழர் இயக்கம். உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் அரசு வேலை வேண்டுமா? வாக்களிப்பீர் நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தில். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசின் முத்திரை மாற்றப்படும் என்று கூறியுள்ள அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், கல்வி பயின்றவர்கள், பயிலாதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இவர்களுடைய அரசியல் என்ன? சாதி, மதம், சாராயம், பணம். திட்டங்கள் என்ன? இலவசம், போனஸ், மானியம், சலுகை. இதை தகர்க்கிறேன். தகர்த்துட்டு உங்க பிள்ளை என்ன செய்யறேன்? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. கல்வியை, சிறந்த கல்வியை கொடுத்துறேன். 3 நாடு தான் உலகம் முந்திக்கிட்டு இருக்கு. பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர். 3ஐயும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு கல்வி போயிருது. சிறந்த கல்வியை பிள்ளைகள் கொடுத்துறேன். 3 வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் என்ன படிக்கிறேங்கிறது எனக்கு அவனுக்கும். அவனை வளர்த்து பெரிய கல்வியாளனா அறிவார்ந்த தமிழ்நாட்டின் சொத்தாக மாற்ற வேண்டியது உன் வீட்டு வேலை இல்லை, நாட்டு வேலை. நீ விட்டுட்டு விளையிடணும். அறிவு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? பயன். வேலைக்கேற்ற, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம். அப்ப என்ன பண்ணுவேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை கணக்கில்லாத நிறுவி அங்கங்கே என் மக்கள் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுத்துருவேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவன் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்ம அரசின் அடுத்த வேலை. கொடுத்துட்டேன். விவசாயிகள் விளைவிக்கும் பொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டுமா? வாக்களிப்பீர் நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தில். நீ வெங்காய விலை ஏறி போச்சுன்னா அதுக்கு இந்த வெங்காயங்கள் தான் காரணம். நீ எனக்கு ஓட்ட போடு, எனக்கு ஓட்ட போட்டு விவசாய சின்னத்தில் வெள்ள வையே. நாட்டை எப்படி உயர்த்தி காட்டுறேன்னு பாரு. உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்வேன். உலகத்துக்கு
நானே வேளாண்மை செய்வேன். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு நான் என்ன செய்வேன்? தரமான கல்வியை அங்க நகர்த்திடுவேன். தரமான மருத்துவத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்திடுவேன். என் மக்களின் வாழ்விடங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருவேன். பிறகு என்ன பண்ணுவேன்? வேளாண்மை செய்தலை அரசு பணியா மாத்திடுவேன். நீ சாராய கடையில டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு பணியா இருக்கும்போது உலகத்துக்கு சாப்பாடு போடுகிற விவசாயி அரசு பணியாளனா இருக்க கூடாதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்க கூடாதா? 60 வயசு வரைக்கும் விவசாயம் செய்யலாம், அதுக்கு மேல ஓய்வூதியம், நீங்க போயிடலாம். நானே வேலை செய்வேன். உனக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசானாலும் அரசாங்க காசா இருக்கணும். நான் தர்றேன். போற்ற தமிழ சிறக்க கடனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரமேற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான், வென்றான் இதயம் வென்றான், மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான், சமவாய்ப்பை சபைதனில் தந்தான். தரணி போற்ற தமிழ சிறக்க கடனி காடு மலைகள் காக்க. நகர்ப்புற கட்டமைப்பை சரிப்படுத்த வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த பேரன், சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாள மன்னனின் உயிர்ப்பான தீரன், தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைநிமிர் வந்து உரிமையை எடுத்து நீ உரிமை காட்டடா, உருமும் புலியாய் நீ உறுதி காட்டடா. பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு, பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு. காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றி வாகை சூடிட, கண்ணு பட்டு போகுமே அவன் வீர வாழ்வை பாடிட. அவன் உடை ஒரு அழகு, அவன் நடை ஒரு அழகு, அவன் படை ஒரு அழகு, அவன் கொடை ஒரு அழகு, அவன் பேச்சொரு அழகு, கண்ணீச்சொரு அழகு, அவன் சிரிப்பொரு அழகு, அவன் சிந்தனை அழகு. பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு, பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு. உங்கள் வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக வெளியில் சென்று வீடு திரும்ப வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குரூர மனம் படைத்த கொடூரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி கொலை, மதுராந்தகத்தில் சிறுமி மற்றும் அடையாறில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் மது மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்காமல் இந்த குற்றங்களை ஒழிக்கவே முடியாது. தேர்தல் அறிவிக்கும் 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே கூட்டணி பேரத்தில் காட்டும் ஆர்வத்தை ஏன் பெண்கள் பாதுகாப்பில் காட்டவில்லை எனவும், மகளிருக்கு உரிமை தொகை வழங்கும் திராவிட கட்சிகள் பெண்களின் பாதுகாப்பிற்கு எவ்வித ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் அறிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குரூர மனம் படைத்த கொடூரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க உடனடியாக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். என் பிள்ளைகளை சுட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரிபடாது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்ற நிலையை நான் உண்மை சொன்னேன். பொள்ளாச்சியில 6 வயசு பிள்ளை வன்மனம் செஞ்சு கொண்டானா வீட்டுல போய் சொல்லுவேன், ஆளாதீங்க, ஆறுதலாதீங்க, கவலைப்படாது, அடக்கம் செய்ய சொல்லி என்னடா போட்டியா ரொம்ப கிடையாது. 4 போட்டீங்கன்னா
ராஜா இது இல்லாம சரி பண்ண முடியாது ராஜா. மதுபோதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கி மக்களை காக்க வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். இந்த படுவாவிய இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு கல்ல மதுவாக்கி. கல்லு மது அல்ல. என் தம்பி தொடாப்புல பாண்டியன், அது மதுங்கிறது பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன். தமிழர் வெற்றி சின்னம் விவசாயி, இந்த நாட்டை மீட்கும் சீமா சின்ன விவசாயி. சாராய ஆலைகளை அரசு விக்குது, அரசு வச்சிருக்கு. இந்த கேட்டா சொல்லும், காமராஜர் அரசு அவர் கை காசு போட்டா படிக்க வச்சாருன்னு சொல்லும். முதலமைச்சர் அரசு காசுல தான் படிக்க வைப்பாரு. அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார். நீங்க அதே அரசாங்க காசில் டாஸ்மார்க் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குறிக்க வைக்கிறீங்க. ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். ஒருத்த மனித புனிதன், இந்த கூட்டம் மனிதரே இல்ல. விளங்கிக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போடும் ஒண்ணுதான், திருட்டு பையில வீட்டுக்கு கூப்பிடுறது ஒண்ணுதான் சொல்லி செத்தவன் எங்க தாத்தன் காமராஜ். நினைவில் வச்சுக்கிட்டு பேச. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உங்கள் குழந்தைகள் இலவசமான தரமான கல்வி கற்க வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். அடிப்படையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரப்போறோம். கல்வியிலிருந்து மாற்றம், மருத்துவத்தில் மாற்றம். கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சரியாக, சமமாக, தரமாக, இலவசம். எங்க அப்பத்தாவுக்கு உட முடியலையா, 1 கோடி நாள் நான் செலவு அரசு. ஏன்னா எங்க அப்பத்தா உனக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை நமது அரசு, உங்கள் பிள்ளைகளின் அரசு, நாம் நிறுவப் போகிற அரசு செய்யும். எவ்வளவு உயர்கல்வி ஆனாலும் கொடுக்கும். கல்வி முறையை மாத்திரும். தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கும். என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதான் முதன்மை கல்வி. விளையாட பிடிக்குது விளையாடு, பாட பிடிக்குது பாடு, ஆட பிடிக்குது ஆடு, கணினி படிக்க பிடிக்குது கணினி படி, பொறியியல் படிக்க பிடிக்குது பொறியியல், மருத்துவம் பிடிக்குது மருத்துவம். எது பிடிக்கிறதோ அதுதான் முதன்மை பாடம். அதான் கல்வி. எல்லாத்தையும் அறிவியலையும் படி, புவியியலையும் படி, கணக்கையும் படி, எல்லாத்தையும் படி. இது இல்ல நம்ம பாடத்திட்டம். எல்லாத்தையும் மாத்தி விட்டுறோம். கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். நான் கொடுக்கிற காசுல உனக்கு என்ன செலவு வரப்போகுது? ஒண்ணும் வராது. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். அது உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, நம் நாட்டின் பிள்ளைகள் என்று ஒரு பேரறிவிப்பு செய்வோம். சட்டம். முதலமைச்சர் மகனா, முதலமைச்சரா, முதலமைச்சர் பொண்டாட்டி பிள்ளையா, அமைச்சர் ஆத்தாள் அப்பனா, அமைச்சர் மகனா, எவனா இருந்தாலும் அரசு பள்ளியில தான் படிக்கணும், அரசு கல்லூரியில தான் படிக்கணும். முதலமைச்சருக்கு காய்ச்சலா, முதலமைச்சர் பொண்டாட்டிக்கு முடியலையா, அமைச்சர் பொண்டாட்டிக்கு முடியலையா, யாரு மாவட்ட ஆட்சியர் பொண்டாட்டிக்கு முடியல, யாராலும் சரி அரசு மருத்துவமனையில படுத்தா வைத்தியம் பார்க்கணும். சட்டம் ஏற்றிடுவேன். இதுதான் அமைப்பு மாற்றம். சிஸ்டம் ராங். பெயர்க்கிறேன். நான் நீங்க கட்டி வச்சிருக்க வீட்டுக்கு வெள்ளையடிக்க வந்த ஆள் இல்ல, இதை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்த ஆளு. அதான் நீங்க நல்லா கவனம் வச்சுக்கணும். குடிக்க தூய குடிநீர் இலவசமாக வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். எங்கள் தேசம் பிரபாகரன், எங்கள் வீரம் பிரபாகரன், எங்கள் மானம் பிரபாகரன் என்று பாடுவோம். எங்கள் தேசம் பிரபாகரன், எங்கள் வீரம் பிரபாகரன், எங்கள் மானம் பிரபாகரன் என்று பாடுவோம். எங்கள் உரிமை பிரபாகரன், எங்கள் பெருமை பிரபாகரன், எங்கள் வலிமை பிரபாகரன் என்று பாடுவோம். எங்கள் உரிமை பிரபாகரன், எங்கள் பெருமை பிரபாகரன், எங்கள் வலிமை பிரபாகரன் என்று பாடுவோம். என்றும் எங்கள் இன தலைவன் அவன் பிரபாகரன் தானே, எம்மை காக்கும் தமிழ் இறைவன் அவன் பிரபாகரன் தானே. என்றும் எங்கள் இன தலைவன் அவன் பிரபாகரன் தானே, எம்மை காக்கும் தமிழ் இறைவன் அவன் பிரபாகரன் தானே. எரிக்க தடையற்ற மின்சாரம் வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். எங்கள் தேசம் பிரபாகரன், எங்கள் வீரம் பிரபாகரன், எங்கள் மானம் பிரபாகரன் என்று பாடுவோம். எங்கள் உரிமை பிரபாகரன், எங்கள் பெருமை பிரபாகரன், எங்கள் வலிமை பிரபாகரன் என்று பாடுவோம். உன்னால சுமக்க முடியாத அளவிற்கு ஒரு பெருங்கனவை சுமந்து நில்லுங்கிறான்.
அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அப்படிப்பட்ட கனவை எங்கள் தலைவன் எங்களுக்கு தந்தான். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகம் தமிழர் தேசம் படைக்கணும்னு ஆசை. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது. மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது. பயணிக்க சரியான பாதை, தரமான போக்குவரத்து வேண்டுமா? வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சி ஏர்கலப்பை விவசாயி சின்னத்தில். தமிழர் வெற்றி சின்னம் விவசாயி, இந்த நாட்டை மீட்கும் சீமான் சின்னம் விவசாயி. எல்லோருக்கும் அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறதா ஒரு சடங்கு, அது ஒன்றுதான் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, மனித வாழ்வில் இருந்து, மனித உடலில் இருந்து அரசியலை பிரிப்பதும், மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும், மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது என்பதை அன்பு மக்களே, வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. அரசியல் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறான் அண்ணல் காந்தியடிகள். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழும் பெருமை மிக்க வாழ்வு. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. நமக்கான காலம், என்ன ரூபான வேகம், எதற்கான வீரம், ஒரு தான தியாகம், மொழிக்காக நாமும் முன்னாலே நட்டி தட்டி பாடு தன்னாலே நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.